ஒருத்தங்க கிட்ட இருந்து இந்த ஹேபிட்ஸ்லாம் கற்றுக்கவே கூடாது. நம்ம எல்லாருமே நம்மளுக்கு ஃபேவரட்டான பர்சன் யாரையாவது ரோல் மாடலாக வச்சுருப்போம். கிரிக்கெட்டர்ஸ், லீடர்ஸ், சினி ஆக்டர்ஸ் அப்படின்னு நாம் ரோல் மாடலாக வச்சுருக்க எல்லாரையுமே நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அப்படி ஃபாலோ பண்ணும்போது அவங்களோட ஹேபிட்ஸையும் நம்ம ஹேபிட்ஸாக மாற்றிப்போம். அந்த மாதிரி வேற ஒருத்தங்க கிட்ட இருந்து இந்த ஹேபிட்ஸ்லாம் கற்றுக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஹேபிட்ஸ் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸ்டபன் எல்லா விஷயத்துக்குமேலாம் ஸ்டபனாலாம் இருக்கக்கூடாது. நம்ம டே டு டே லைஃப்பில் ரெகுலராகவே பீப்புள்கிட்டலாம் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்படி அவங்க யாராவது பேசும்போது உனக்குலாம் என்ன தெரியும், இவங்களுக்கு என்ன தெரியும், என்னை பேச வந்துட்டாங்க, இவங்களுக்குலாம் அவ்வளோ நாலேஜ் இருக்காது அப்படிங்கிற மாதிரி நாம் மட்டும்தான் கரெக்டு, நம்மளுக்கு தான் எல்லாமே தெரியும், இந்த வேர்ல்டே நம்ம கையில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்களாம் இருக்கக்கூடாது. அடுத்தவங்க பேசுகிறதையும் கொஞ்சோண்டு அக்செப்ட் பண்ணிக்கணும், அக்ரி பண்ணிக்கணும். ஒரு வேளை நம்ம மேலே தப்பு இருந்தால் அது அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிக்கணும். இந்த ஸ்டபன்னஸ் நம்ம கரியரை இம்ப்ரூவ் பண்ணும், நம்ம டிசிப்ளின்டாக இருக்க உதவி பண்ணும், இதெல்லாம் ஓகே தான். ஆனால் பீப்புள் கிட்ட நம்ம அவ்வளோ ஸ்டபனாக இருக்க தேவையில்லை.